Hi students, welcome to KC Botany. இன்னைக்கு எழுதின 10th தமிழ் எக்ஸாம்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல கொஷின்ஸ் எல்லாமே வந்துருந்துச்சா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்தெந்த பார்ட் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு, 8 மார்க் வந்து ஈஸியாக இருந்துச்சா அல்லது 5 மார்க்ஸ் ஈஸியாக இருந்துச்சா, 1 மார்க்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸி ஆர் டஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தமிழுக்கான கீ ஆன்சர்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆன்சர்ஸ் கீ வந்தோடனே நான் கமெண்ட்டில் அண்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஆன்சர்ஸ் கீ வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்டில் ஆன்சர்ஸ் கீ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். அது கூடவே நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல கொஷின்ஸ் எல்லாமே வந்துருந்துச்சா, எப்படி எக்ஸாம்ஸ் வந்து எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு. ஸோ இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ்க்கு ஆல்ரெடி ஒரு சில இயர் கொஷின்ஸு இம்பார்ட்டண்டான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது. முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கிலீஷ்க்கு என்னென்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் வந்து வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் ஆன்சர்ஸ்க்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு ஆன்சர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. ஸோ ஆன்சர்ஸ்க்கு ரெடியான உடனே உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் பின் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.